வணக்கம். நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ். இது டாக்டர் லாஜிக் 360. உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் இடம். நண்பர்களே, இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வெளியே போயிட்டு வர்றீங்க. டிவியில் பாட்டு ஓடிட்டு இருக்கு. நீங்கள் அம்மா கிட்ட போய், அம்மா நான் வந்துட்டேன், சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க திரும்பி பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, ஆனால் யோசிக்கிறாங்க. சட்டுன்னு அவங்க கேட்குற ஒரு கேள்வி, தம்பி நீங்கள் யாரு? சிரிப்பு இல்லை பாஸ், இது காமெடி ஆஃப் எரர்ஸ் இல்லை, இது ஒரு பயங்கரமான விஷயம், இது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம். கீயை எங்கே வச்சோம்னு மறந்துட்டு தேடுறது ஓல்டேஜாக இருக்கலாம். ஆனால் கீயை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா அதுதான் டிமென்ஷியா. டிமென்ஷியாங்கிறது நார்மல் ஏஜிங் கிடையாது. இப்போ டிமென்ஷியானா என்னன்னு பார்ப்போம். நம்ம மூளை ஒரு சிபியு மாதிரி, அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ராசஸிங் யூனிட். டிமென்ஷியா வந்தால் சிபியு வயரெல்லாம் கட்டான மாதிரி ஆகிடும். வெறும் ஞாபகம் மட்டும் போகாது. அவங்களுக்கு சில நேரம் டைம் தெரியாது, சரியான பேச்சு வராது, அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ஆகலாம். டிமென்ஷியா வந்தவங்களோட அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் இந்த நோயால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது வெறும் வயசாயிடுச்சுன்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. இட்ஸ் அ டிசீஸ், இது ஒரு நோய். இப்போ ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, உலகம் ஃபுல்லாக 57 மில்லியன் பேருக்கு டிமென்ஷியா இருக்குது. 2050 இது 150 மில்லியனாக ஆகப்போகுதுன்னு ஆய்வறிக்கை சொல்லுது. உலகத்தில் 5வது லீடிங் காஸ் ஆஃப் டெத்து இதுதான். டிமென்ஷியாங்கிறது ஒன்று மட்டும் இல்லைங்க. அன்னியன் படத்தில் அம்பி, ரமோ, அன்னியன்னு வர்ற மாதிரி இதில் பல வகை இருக்குது. அதாவது இதில் பொதுவாக அல்சைமர்ஸ் 40லேருந்து 45% டிமென்ஷியா அல்சைமர்ஸ் டிசீஸ்னு சொல்லலாம். இதில் மெயினாக மெமரி போயிடும், ஞாபக சக்தி குறைந்து விடும். அடுத்து வாஸ்குலர் டிமென்ஷியா. இது 10லேருந்து 15% மக்களுக்கு டிமென்ஷியா வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ஸ்ட்ரோக் மூளைக்கு போகிற ரத்த அளவு குறையிறதுனால வர்ற டிமென்ஷியாவை நம்ம வாஸ்குலர் டிமென்ஷியான்னு சொல்கிறோம். அடுத்து லெவி பாடி டிமென்ஷியா, ஃப்ரான்டோ டெம்போரல் டிமென்ஷியா. இதிலலாம் அவங்க பேச்சு மாறலாம், அவங்க செய்கைகள், குணங்கள் மாறுறதுக்கு இந்த மாதிரி டிமென்ஷியா நோய்கள் காரணமாக இருக்கக்கூடும். சரி, இந்த டிமென்ஷியா நோய் யாருக்கு வரும்னு பார்க்கலாம். முதலாவதாக வயது அதிகமாக ஆக டிமென்ஷியா வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். அப்புறம் மரபு ரீதியாக அவங்களுக்கு டிமென்ஷியா வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இந்த டிமென்ஷியா வரும். ஸோ முதல்ல வயதும் ஜெனட்டிக்ஸும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இந்த வயதையும் ஜெனட்டிக்ஸையும் நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் நான் பின்னாடி இப்போ சொல்ல போகிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நீங்கள் எளிதில் மாற்றலாம். இதில் முதலாவதாக பார்த்தோன்னா, உங்கள் இரத்த அழுத்தம், பிபி, உயர் இரத்த அழுத்தம் டிமென்ஷியா வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணங்க. அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா, சர்க்கரை வியாதி. சர்க்கரை நோய் வியாதியும் டிமென்ஷியா வர்ற சான்ஸை கூட்டும். அப்புறம் முக்கியமானது புகைப்பிடித்தல். புகைப்பிடித்தல் டிமென்ஷியா சான்ஸையும் கூட்டுது. அப்புறம் உடல் பருமன் உங்கள் டிமென்ஷியா சான்ஸை கூட்டி விட்டுரும். சிம்பிள் ரூல் என்னென்னா, ஹார்ட்டுக்கு என்னென்னலாம் நல்லதோ அது உங்கள் பிரெயினுக்கும் நல்லது. இந்த சமீபத்தில் வந்த நியூஸ் என்னென்னா, காஃபி குடிக்கிறவங்களுக்கு டிமென்ஷியா வர்றது சான்ஸ் கம்மி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 2026 ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனில் வந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2லேருந்து 3 கப்பு காஃபி குடிக்கிறவங்களுக்கும் டீ குடிக்கிறவங்களுக்கும் இந்த டிமென்ஷியா வர்ற சான்ஸு கம்மின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டீகேஃப் குடிக்கிறவங்களுக்கு இந்த பலன் கிடைக்காது. இப்போ அந்த டிமென்ஷியா வராமல் எப்படி தடுக்கலான்னு பார்ப்போம். நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியங்க. எக்ஸசைஸ் டெய்லி 30 நிமிஷம் கட்டாயம் நடங்க. அடுத்து நல்ல உணவு, கீரை வகைகள், முழு தானியங்கள், சிறுதானியங்கள், மீன் இதெல்லாம் நிறையா சேர்த்துக்கோங்க. அப்புறம் முக்கியமானது என்னென்னா, ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கட்டாயம் தூங்குங்க. தூங்காமல் தயவுசெய்து செல்ஃபோனையோ
நெட்ஃப்ளிக்ஸையோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் சந்தானம் சொல்கிற மாதிரி நண்பேண்டா சோஷியல் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. தனியாக வீட்டில் உட்காந்து இருக்காதீங்க. உங்கள் மூளையை யூஸ் பண்ணலன்னா நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்கலாம். டிமென்ஷியாவை க்யூர் பண்ணுறதுக்குன்னு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லைங்க. ஆனால் சில மெடிசின்ஸ் இருக்குது. அந்த மெடிசின்ஸையும் நம்ம டிமென்ஷியாவோட ஏர்லி ஸ்டேஜில் கொடுத்தா நம்ம கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அவங்க மெமரியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுவும் லேட் ஸ்டேஜில் போயிடுச்சுன்னா இந்த மருந்துகள்னால ரொம்ப பயன்கள் இல்லை. இதே மாதிரி அவங்களுக்கு ஏற்கனவே பிடிச்சிருந்த மியூசிக்ஸு, பழைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் மருந்தை விட நல்லா வேலை செய்யும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் டிமென்ஷியா பேஷண்ட்டை பார்த்துக்கிறாங்களா? அவங்க தான் ரியல் ஹீரோஸ். விஸ்வாசம் அஜித் மாதிரி தூக்கி சுமைக்கிற தெய்வம் நீங்கள். ஏன்னா டிமென்ஷியா இருக்கிறவங்களோட உங்களுக்கு தான் மன கஷ்டம் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட் கேளுங்க. உங்கள் டாக்டர்ஸ்டையும் இதை பற்றி கட்டாயம் பேசுங்க. சயின்டிஸ்ட் புது மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹோப் இருக்குது. ஆனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்பது தான் சிறந்தது. உங்கள் மூளை தான் உங்கள் சொந்த கதை. அதை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது உதவுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை என்னோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ். இது டாக்டர் லாஜிக் 360. உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் இடம். நன்றி, வணக்கம்.